இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி, இந்த உலகம் எப்படி கண்டினியூஸா நிக்காம சுத்திட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம பூமி எப்படி சுத்த ஆரம்பிச்சது? அது மட்டும் இல்லாம நம்மளோட பூமி இப்போ சுத்திட்டு இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்ல ரிவர்ஸ்ல பின்னோக்கி சுத்த ஆரம்பிச்சுச்சுன்னா எர்த்துல வாழக்கூடிய மனிதர்கள், விலங்குகள், மரம், செடி, கொடி இப்படி எல்லாமே அழிஞ்சு போயிருமா என்ன? இந்த வீடியோல அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். பூமியோட ரொட்டேஷனை பத்தி அறிவியல் பூர்வமான விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க வந்துடுறேன் என்பா. வெல்கம் பேக் ஆனந்த நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். முதல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி எப்படி சுத்துது, எங்க இருந்து சுத்த ஆரம்பிச்சது, அண்ட் இப்போ வரைக்கும் கண்டினியூஸா அது எப்படி சுத்திக்கிட்டே இருக்கு, இதுக்கான விளக்கத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பல கோடி ஆண்டுகளுக்கு பின்னாடி போனோம். பாத்தீங்கன்னா 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி போனா மட்டும்தான் இதுக்கான விடை கிடைக்கும். அதாவது நம்ம சூரிய குடும்பம் உருவாகிறதுக்கு முன்னாடி, அந்த காலகட்டத்தில் நம்மளோட சூரிய குடும்பம் உருவாகிறதுக்கு முன்னாடி மொத்தமா ஒரு டஸ்ட் கிளவுடான ஒரு பார்ட்டிகளால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு மேக கூட்டம் மாதிரி தான் நம்மளுடைய சூரிய குடும்பம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இதை நம்ம சயின்டிஸ்டுகள் என்ன சொல்வாங்க அப்படின்னா நெபுலா, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லப்படக்கூடிய விண்கற்கள், இன்னும் சில டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிளவுட் மாதிரியான ஒரு மேக கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளவுட்ல இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒரு அதிர்வின் காரணமா ஒன்னோட ஒன்று சேர ஆரம்பிச்சது. அங்க இருக்கக்கூடிய விண்கற்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்று சேர ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் சூரியன் உருவாகுது. சூரியனை தொடர்ந்து சூரியனுடைய ஈர்ப்பு விசை காரணமா இன்னும் சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அந்த விண்கற்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஜூபிட்டர் அப்படிங்கிற நம்மளுடைய சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய கிரகமாக இருக்கக்கூடிய பெரிய அண்ணன் வியாழன் உருவாகி இருக்கிறதா சொல்றாங்க. அதை தொடர்ந்து தான் மற்ற கிரகங்களும் உருவாகிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரியும் இருக்க தான் செய்யுது. அந்த வகையில் தான் நம்மளோட பூமியும் முதல்ல உருவாயிருக்கு. இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று மோதி அது மூலமாக தான் உருவாச்சு அப்படிங்கிறதுனால அது ஒரு சுழற்சியை உருவாகிருக்கு. இப்போ நம்ம பூமியை சுற்றி ஒவ்வொரு இடமும் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே விண்கற்களால் ஆன ஒரு விஷயம் தான். ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு கிரகமா ஃபார்ம் ஆயிருக்கு நம்மளோட பூமி. ஸோ அப்படி ஒன்னோட ஒன்று சேரும் போது அது சுழற்சி உருவாக்குது இல்லையா? அந்த சுழற்சி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனா மெல்ல மெல்ல குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடே என்னடா சொல்ற, பூமியோட ஒரு நாள் சுழற்சி வேகம் மெதுவா குறைஞ்சிக்கிட்டு இருக்கா? அது எப்படி? எஸ் ஆமாங்க, பூமி ஒரு தடவை முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு தெரியும். ஆனா ஃபார்ம் ஆன புதுசுல, பூமி எர்த் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆன புதுசுல அது ஒரு தடவை தன்னைத்தானே சுத்தி முடிக்கிறதுக்கு 4 மணி நேரம் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா அது 6 மணி நேரம், 8 மணி நேரம், இப்போ ஃபைனலா 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 வினாடிகள் அப்படிங்கிற அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பூமியோட அந்த சுழற்சி வேகம் குறையிறதுக்கான ஒரு ரீசன் வேற யாருமே இல்ல, நம்ம பூமிக்கு பக்கத்திலே நைட் இரவுல அழகா பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த நிலவோடைய ஈர்ப்பு விசையும் நிலவும் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. சரிப்பா, இதெல்லாம் ஓகே. பூமி ஒரு தடவை இவ்வளவு நேரத்துல சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பல பேரோட மனசுல இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கும். அதுக்கான விடை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அட்டாமிக் கிளாக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிளாக்கை பயன்படுத்தி, அணுவால் இயங்கக்கூடிய ஒரு கிளாக்கை பயன்படுத்தி தான் பூமி இவ்வளவு நேரம் சுத்தி முடிக்கிறதுக்கு, முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இது இன்னைக்கு வரைக்கும் துல்லியமா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கிளாக்கா இருக்கு. அதை வச்சு கிட்டத்தட்ட 100 வருஷத்துல எவ்வளவு நேரம் பூமி தன்னைத்தானே முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு எடுத்துக்குது, அது எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆயிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா கடந்த 100 வருஷத்துல பூமி ஒரு தடவை முழுசா சுத்தி முடிக்கக்கூடிய அந்த நேரங்களில் 1.7 மில்லியன் செகண்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் பூமியோடைய அந்த சுழற்சி வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் பல கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பூமி மொத்தமாக சுற்றுறது நிறுத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கான். நல்லவேளை அந்த டயத்தில் நம்ம பூமியில் இருக்க போகிறது இல்லை. ரைட்டு, பூமி எப்படியும் ஒரு நாள் முழுசா நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சுத்துறத. அப்படிங்கும் போது ஒரு செகண்ட் பூமி நின்று திரும்ப மறுபடியும் இப்போ சுத்திட்டு இருக்கக்கூடிய டைரக்ஷன்ல இருந்து பின்னோக்கி சுத்த ஆரம்பிச்சுச்சுன்னா அந்த பூமி நிக்கிற அந்த ஒரு செகண்டும் சரி, பின்னோக்கி சுத்த ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலும் சரி, அந்த நேரத்தில் பூமியில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? எர்த் முதல்ல கிளாக் வைஸா சுத்திட்டு இருக்கா இல்லாட்டி கவுண்டர் கிளாக் வைஸா சுத்திட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டா கண்டிப்பா ஒரு செகண்ட் யோசிச்சு தான் நீங்க பதில் சொல்லுவீங்க. இனிமே யோசிச்சு பதில் சொல்ல வேண்டாம். பூமி
கவுண்டர் கிளாக் வாய்ஸா தான் சுத்திட்டு இருக்கு. இதை எப்படிடா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பூமியோடைய பாயிண்ட்ல இருந்து எந்த சைடு இருந்து பாக்குறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் பூமி வந்து நீங்க எந்த டைரக்ஷன்ல சுத்துது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில நீங்க பூமியோடைய மேல் பகுதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமி வந்து கவுண்டர் கிளாக் வாய்ஸ்ல சுத்துற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தான் சயின்டிஸ்டுகள் பூமி வந்து கவுண்டர் கிளாக் வாய்ஸ்ல வந்து மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஸோ இப்படி மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சுத்திட்டு இருக்கக்கூடிய பூமி மணிக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்தில் சுத்திட்டு இருக்கான். அதோட ஈக்குவேட்டர் பாயிண்டோட ஸ்பீட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இருக்கு. இது சவுண்டோட ஸ்பீடை விட அதிகம். சவுண்டோட ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1225 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிற வேகத்தில் தான் சவுண்ட் அப்படிங்கிற அந்த ஒலி அப்படிங்கிறது டிராவல் ஆகும். இது அதை விட அதிகமாக சுத்திட்டு இருக்கு பூமியோட வேகம் அப்படிங்கிறது. இப்படி இவ்வளவு வேகமா சுத்திட்டு இருக்கக்கூடிய நம்ம எர்த் அப்படிங்கிறது சடனா பிரேக் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிச்சுனா, பின்னோக்கி சுத்த ஆரம்பிச்சுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்ப பூமி வந்து மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சுத்திட்டு இருக்கு. இப்ப அது ஒரு செகண்ட் நின்னாதானே ரிவர்ஸ் கியர் போட்டு திரும்ப சுத்துற மாதிரி சுத்த முடியும். அப்படி அந்த ஒரு செகண்ட் நிற்கும் போது பூமியில இருக்கக்கூடிய மேக்சிமம் எல்லா உயிர்களும் அழிஞ்சு போயிரும் சொல்றாங்க சயின்டிஸ்டுகள் எல்லாருமே. எப்படிடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பூமி வந்து 1670 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஸ்பீட்ல பூமியோடைய சுழற்சி வேகம் இருக்கும்போது பூமியோட சேர்ந்து நம்ம பூமியில இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் சரி, அந்த பாறை, மலை, செடி, கொடி, மனிதர்கள், விலங்குகள் இப்படி எல்லாமே அந்த ஸ்பீடுக்கு ஈக்குவலாக தான் சேர்ந்து சுத்திட்டு இருக்கோம். பட் ஆனால் அது நம்மளால உணர முடியாது. ஏன் உணர முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமிக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம அப்படியே ஒரு ட்ரெயினுக்குள்ள இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஒரு பஸ்ஸுக்குள்ளேயோ இல்லாட்டி எதுலேயே இருக்கிற மாதிரி, ஒரு கார்லேயே இருக்கிற மாதிரி டிராவல் பண்ற மாதிரி நீங்க வந்து எக்ஸாம்பிளா வந்து வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த காருக்குள்ள இருந்துகிட்டு நம்ம 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த காருக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்மளால அந்த ஸ்பீடை வந்து நம்மளால உணர முடியாது. ஆனா அந்த சடனா அந்த காரோ ட்ரெயினோ எதுலயாச்சும் போய் நின்றுச்சு இல்லாட்டி பிரேக் போட்டுச்சு அப்படின்னா நம்ம எந்த டைரக்ஷனை நோக்கி டிராவல் பண்ணோமோ அதே ஸ்பீட்ல போன ஸ்பீட்லயே நம்ம வந்து சடனா வந்து பிரேக் போட்ட உடனே தூக்கி வீசப்படுவோம் முன்னோக்கி. ஸோ அதே மாதிரி தான் பூமி வந்து இப்போ வந்து மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், அதுவும் 1670 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கும் போது நம்மளால வந்து அந்த ஸ்பீடை வந்து உணர முடியல. ஆனா சடனா நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்பீடை நம்மளால உணர முடியும். வந்து தூக்கி வீசப்படுவோம். அந்த கார்ல இருந்து எப்படி தூக்கி வீசப்பட்டோமோ, அந்த ட்ரெயின்ல இருந்து எப்படி தூக்கி வீசப்பட்டோமோ அதே மாதிரி தூக்கி வீசப்படும். அதுவும் புல்லட் இருக்கு பாத்தீங்களா, நம்மளுடைய துப்பாக்கில இருந்து வரக்கூடிய அந்த புல்லட், அந்த புல்லட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா வந்து நம்ம எல்லாருமே, நம்ம மட்டும் இல்ல, நம்ம பூமியில இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் பில்டிங்ல இருந்து எல்லாமே வேரோடு புடுங்கி தூக்கி வீசப்படும் அந்த ஸ்பீடுக்கு. அப்படி வீசப்படும் போது நம்ம நேராக கிழக்கு நோக்கி தான் வீசப்படும். ஏன்னா கிழக்கு நோக்கி தான் பூமி வந்து சுத்திட்டு இருக்கு, மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி. அப்படிங்கறனால எந்த டைரக்ஷன் நோக்கி பூமி சுத்திட்டு இருக்கோ அந்த டைரக்ஷன் நோக்கி தான் நம்ம வீசப்படுவோம். அப்படி வீசும்போது கண்டிப்பா நம்ம உயிரோடு இருப்போமா? கண்டிப்பா பூமி வந்து சடனா வந்து நின்னுட்டு திரும்ப மறுபடியும் அதோட ரொட்டேஷனை சுத்த ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம எதிராச்சும் போய் மோதி அங்கே இறந்து போயிருப்போம். மிச்சம் மீதி யாராச்சும் உயிரோடு இருந்தா கூட அந்த டைம் வந்து சர்வே பண்றதுக்கான வாய்ப்புகளும் கம்மி தான். ஏன்னா எதுக்குள்ள மாட்டிட்டு இருப்போம் அப்படின்னே சொல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு மரத்தை வந்து நம்ம மேல வந்து விழுந்திருக்கலாம், இல்லாட்டி ஒரு பில்டிங் கோடி இடுக்குகளுக்குள்ள நம்ம விழுந்து கிடக்கலாம். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் போது அதுலயும் சர்வே ஆகி யாராவது தப்பிச்சு இருந்தாங்கன்னா அவங்க கூட வாழ்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் சுனாமி இந்த மாதிரியான விஷயங்கள் கூட ஏற்படலாம். அதனால கூட பல நிலங்கள் தண்ணிக்கடியில் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எரிமலை வெடிப்புகள், அதுக்கப்புறம் நிலநடுக்கம், இந்த மாதிரியான விஷயங்களே ஏற்பட்டு உலகமே வந்து வேற விதமான ஒரு அழிவை நோக்கி போயிருக்கும். அப்படி இருக்கும்போது இதெல்லாத்தையும் தாண்டி வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். திரும்ப மறுபடியும் பூமியை வந்து ஒரு பழைய நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு பல லட்சம் வருஷங்களோ பல கோடி வருஷங்களோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியா வந்து நம்ம சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க. அதே மீறி சர்வே ஆகக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் கூட நம்மளுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது முதல்ல இருந்த மாதிரி. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சூரியன் வந்து இதுவரைக்கும் வந்து கிழக்குல உதிச்சு மேற்குல மறையுது இல்லையா, இது அப்படியே பூமி வந்து பின்னோக்கி சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படியே மாறிடும், மேற்குல உதிச்சு கிழக்குல மறைய ஆரம்பிச்சிடும். இதனால நம்மளுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்பு இருக்காது, டைரக்ஷன் மட்டும் தான் மாறி இருக்கு. அப்படிங்கறதுனால திரும்ப மறுபடியும் பழைய மாதிரியான சூழ்நிலைகள் தான் எல்லாமே இருக்கும். பருவநிலைகளில் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ மற்றபடி பெரிய எந்த ஒரு வாய்ப்பு இருக்காது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெரிய ஆபத்துல இருந்து மிகப்பெரிய அழிவுல இருந்தெல்லாம் நம்ம சர்வே ஆகி தப்பிச்சு வாழ்றோம் அப்படின்னா கூட திரும்ப பழைய நிலைக்கு வாழ்றதுக்கு முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த வகையில
பூமி பின்னோக்கி சுத்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அழிவு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக வரும். அது மட்டும் இல்லாமல் பூமி இப்படி பின்னோக்கி சுத்துற காரணத்தினால பூமியில் இருக்கக்கூடிய சில நிலப்பரப்புகளுடைய தன்மைகளும் மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. எக்ஸாம்பிள் இப்போ இருக்கக்கூடிய பாலைவனமா இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பச்சை பசேன்னு செழுமையா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ செழுமையா பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய அந்த இடங்கள் பாலைவனமா மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதான். எர்த்தோடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவல்கள்ல 75% பூமியோடைய கடல்ல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. கடல்ல பிளண்டன் பாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியா தான் அதிகப்படியான ஆக்சிஜனை கடல்ல வந்து வெளியிட்டு அது இன்னைக்கு வளிமண்டலத்தில் அதிகமான ஆக்சிஜன் இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஆனா பூமி பின்னோக்கி சுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த வகையான பாக்டீரியாஸ் வந்து அழிஞ்சு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆக்சிஜன் லெவலும் பூமியில வந்து குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு இன்னொரு விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம கடல்ல இன்னொரு வகையான பாக்டீரியா இருக்கு. அதுதான் சைனோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாக்டீரியா. ஸோ இந்த பிளங்டன் பாக்டீரியா அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பூமி இந்த மாதிரி பின்னோக்கி சுத்ததுக்கு அப்புறம் அழிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சைனோ பாக்டீரியாஸ் வந்து டேக் ஓவர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைனோ பாக்டீரியாவும் ஆக்சிஜனை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா தான். இந்த பிளங்டன் பாக்டீரியாவோட அதிகமான ஆக்சிஜனை வெளிப்படுத்தும். ஸோ இதனால ஆக்சிஜன் கண்டென்ட் அப்படிங்கிறது பூமியில வந்து அளவுக்கு அதிகமாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான். அப்படி ஆகும்போது ஆக்சிஜனை மனிதர்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கு பாய்சனா மாறுமா. பூமியில உயிர்கள் வாழ்றதுக்கு முக்கிய காரணமே ஆக்சிஜன் தான். அப்படிப்பட்ட ஆக்சிஜன் லெவலே அதிகமாகி அதுவே பாய்சன் ஆச்சுன்னா நிலைமை எப்படி போகும்னு சொல்லிட்டு நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி ஆக்சிஜன் லெவலை அந்த சைனோ பாக்டீரியா அப்படிங்கிறது அதிகமாக பூமியில் வந்து வெளியிட்டதுக்கு அப்புறம் அந்த லெவல் அப்படிங்கிற அதிகமானதுக்கு அப்புறம் நம்ம ஆப்பிரிக்கா இந்தியா மாதிரியான அந்த பகுதிகள் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அந்த செழுமையான வளர்ச்சியை விட இன்னும் அதிகமான பச்சை பசைன்னு செழுமையோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்டுகள் எல்லாருமே. இதுக்கு காரணம் அந்த ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால தான். சரிப்பா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது சயின்டிஸ்ட் இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது. சுத்தமா இதுக்கு வந்து இப்போதைக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஸோ யாரும் இதை நினைச்சு பயப்பட தேவையில்ல. இது ஒரு தியரியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்படி நடந்தால் இந்த மாதிரி நடக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பூமியில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர இப்போதைக்கு இதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ யாரும் பயப்பட தேவையில்ல. ஸோ இந்த வீடியோவை நம்ம எண்டுக்கு இப்போ வந்துட்டோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அதே மாதிரி மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கும் மறக்காம லைக் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.